அனைவருக்கும் வணக்கம். கரூர் சட்டமன்ற தொகுதியினுடைய கருத்து கணிப்பு முடிவுகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் ராஜினாமா பண்றதுக்கு சில நாட்களுக்கு முன்பாகவே இந்த கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் முடிக்கப்பட்டுருச்சு. ஏன்னா அவருடைய நடவடிக்கைகள்லாம் ராஜினாமா பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனுடைய ஒரு டீட்டெயிலான ரிப்போர்ட் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். அதே மாதிரி அடுத்த கட்டமா மதுரை மாநகராட்சிக்கு அடுத்தபடியா இருக்கிற திருச்சி மாநகராட்சியினுடைய கருத்து கணிப்பு முடிவுகளையும் இதுல பார்க்க இருக்கிறோம். எல்லாரும் கேட்கறது என்னன்னா, இது டூ இயர்லி ஆச்சே, ஏன் இப்பவே கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு விஷயம் தான் எனக்கு சொல்ல தோணுது. எப்பவுமே இந்த ப்ரீபோல் சர்வே ப்ராசஸ்ல ஒரு பெரிய லாங் கேப்புக்கு முன்னாடியே நம்ம மக்கள் கிட்ட இருந்து கருத்துக்களை பெறும்போது தான் இந்த ட்ரெண்ட் எதை நோக்கி போகுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் இந்த ப்ராசஸை நாங்க இப்பவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் மாநகராட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த க்ளோஸ் ஃபைட் இருக்கிற இடங்கள்லாம் சில இடங்கள்லாம் ஐடென்டிஃபை பண்ண இந்த முதற்கட்ட சர்வே தான் ஹெல்ப் பண்ணும். நான் ஒத்துக்கிறேன், சில இடங்கள்ல டோட்டலா மாறலாம் சிச்சுவேஷன். ஆனா அந்த ட்ரெண்ட் இருக்கு இல்லையா, இந்த கட்சி தான் வெற்றி பெறும் அல்லது இந்த கட்சி தான் முன்னிலை பெறும், சிங்கிள் லார்ஜஸ்டா வரும், ஓட்ஷேர் அதிகமா வாங்கும் அப்படின்றத முதற்கட்ட சர்வேல இருந்து தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்ப கரூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சர்வேக்கள் இந்த முதற்கட்டம், ரெண்டாவது, மூணாவது இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட டேட்டாவை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் தாவேகா தான் அங்க வெற்றி பெறும் அப்படின்றதுதான் நம்மளுடைய டேட்டாவா இருந்துச்சு. ஆனா தேர்தல் முடிவுகள்ல எப்படி வந்துச்சு அப்படின்னா, 1000 வாக்குகள் வித்தியாசத்துல அதிமுக வேட்பாளர் அங்க வெற்றி பெற்றுட்டாரு. அதுக்கு பல ரீசன்ஸ் இருக்கு. இருந்தாலும் இந்த முறை யார் வெற்றி பெறுவா அப்படின்னு நம்ம பாக்குறதுக்காக இந்த சர்வேவை எடுக்கல. இன்னொரு விஷயம், இதுக்குள்ள இருக்கிற பல அரசியல் விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கதான் இந்த சர்வே கண்டக்ட் பண்ணும். ஏன்னா மக்கள் உண்மையாவே அதிமுகவுக்கு தான் வாக்களிச்சாங்களா, என்ன விஷயம் ஆக்சுவலா பிளே ஆயிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான். அப்போ சைட்ல நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க பை எலெக்ஷன் வந்தா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படியே எடுக்கப்பட்டதுதான் இது. ஸோ மக்கள் எந்த ப்ரெஷரும் இல்லாம சொன்ன ஒரு கருத்து கணிப்பாதான் இதை பார்க்க முடியும். ஏன்னா இவர் ரிசைன் பண்றதுக்கு முன்னாடியே எடுத்தாச்சு. அதனால மக்கள் ஒரு தெளிவான மனநிலையில தான் பதில் அளிச்சிருப்பாங்க. ஸோ கரூர் சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலை மனசுல வச்சு மட்டும் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு இது கிடையாது. மோரோவர் இது அந்த மக்களினுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிறதுக்கு எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பாகவும் தான் பார்க்கப்படுது. ஓகே, இப்போ கரூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்க அதிமுக முதல் இடத்தை பிடிச்சது, 2வது இடத்துல தாவேகா க்ளோஸ் மார்ஜின், 3வது இடத்துல திராவிட முன்னேற்ற கழகம் வந்துச்சு, 4வது நாம் தமிழர், அதுக்கப்புறம் பல கட்சிகள். ஸோ இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றது தாவேகா அங்க தோத்துருச்சு, அதனால கரூர் மக்கள் தாவேகாவை புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்றாங்க. அது முழுக்க முழுக்க ஒரு வடிகட்டின பொய். ஏன்னா தாவேகா வெறும் 1000 வாக்குகள்ல தான் தோல்வி அடைஞ்சது, 32% வாக்குகளை அங்க பெற்றிருக்கு. இது பெரிய விஷயம். ஏன்னா ஒரு புது கட்சி ஆரம்பிக்கப்பட்ட 2 ஆண்டுகள்லயே ஒரு சட்டமன்ற தொகுதியில 20% வாக்குகளை வாங்குறதே பெரிய சவாலான விஷயம்னும் போது 32% வாக்குகளை தனி கட்சியா தாவேகா வாங்கி வெறும் 1000 வாக்குகள் வித்தியாசத்துலதான் தொடர்ந்து பல முறை வெற்றி பெற்ற ஒரு முன்னாள் அமைச்சரை எதிர்த்து தோல்வி அடைஞ்சிருக்கு. அதனால இது தாவேகாவினுடைய ஒரு மாரல் வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, நம்ம இப்போ சாம்பிள்ஸ்குள்ள போயிடலாம். கரூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் 806 சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இங்க தாவேகா 331 வாக்குகளை பெறுது, அதிமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 320 வாக்குகளை பெறுது, டிஎம்கே 140, அதர்ஸ் 15. தாவேகா தமிழக வெற்றி கழகம் 41% வாக்குகளை பெற்று முன்னிலை வகிக்குது. அதிமுக 39% வாக்குகளை பெற்று 2வது இடத்துல பின்னடைவை சந்திக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் 17% வாக்குகளை பெற்று 3வது இடத்துலையும், அதர்ஸ், இண்டிபெண்டன்ஸ், நாம் தமிழர், இந்த மாதிரி பல கட்சிகளை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 3% வாக்குகள் இங்க வருது. என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கும் இந்த சர்வேக்கும் அப்படின்னு தாவேகாவுக்கு 8% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. கடந்த சட்டமன்ற தேர்தலில் தாவேகா வாங்கின ஓட் ஷேர் இந்த சட்டமன்ற தொகுதியில கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இப்போ 8% கூடுது, 8.84%. ஏடிஎம்கேக்கு 6.02% உயர்ந்திருக்கு, டிஎம்கேக்கு 14.02% குறைஞ்சிருக்கு, அதர்ஸ்க்கு 0.84% குறைஞ்சிருக்கு. ஸோ அதர்ஸ்க்கு பெரிய சேஞ்ச் எதுவும் இல்லை. ஆனா திமுகவினுடைய வாக்குகள் குறையுது, அது தாவேகாவுக்கும் அதிமுகவுக்கும் டிரான்ஸ்பர் ஆகிறதா தான் பார்க்க முடியுது. இன்னொன்னு, இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக 3வது போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதிமுகவினுடைய முகமா கருதப்பட்ட எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் தாவேகால ஜாயின் பண்ணிட்டாரு. ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும், எப்பவுமே கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் வேற கட்சியில போய் இணையலாம், நிர்வாகிகள் இணையலாம், ஆனா தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க போக மாட்டாங்க. அடிமட்ட தொண்டர்கள் எப்பவுமே அந்த சின்னத்தையும் தலைமையையும் நம்பிதான் இருப்பாங்க. அதனால எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் போயிருக்கலாம், அவருடைய ஆதரவாளர்கள் போயிருக்கலாம்.
முதற்கட்ட 2ஆம் கட்ட நிர்வாகிகள் போயிருக்கலாம், ஆனா தொண்டர்கள் போக மாட்டாங்க. அந்த கட்சியினுடைய ஆதரவு வளையம் போகாது. அதனால அந்த ஆதரவு வளையம் அப்படியே நிக்குது கரூர்ல. எம்ஆர் விஜயபாஸ்கர் போனாலும் அதிமுகவுக்கு தான் வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ அவர் எம்எல்ஏவா இருக்கிறப்பவே இந்த மக்கள் சொல்லிட்டாங்க. ஸோ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இங்க கிட்டத்தட்ட 39% வாக்குகளை பெறுது அப்படின்னா கேபிஜி வந்து கன்சாலிடேட் ஆகுறாங்க அதிமுகவுக்கு ஆதரவா. பிற கம்யூனிட்டிஸ் மத்தியிலே இன்னொரு ரெட்டலைக்கான பலம் இந்த கரூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் ஏன் இவ்வளோ பெரிய பின்னடைவை சந்திக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தேர்தல் சமயத்துல மிகப்பெரிய அளவுல பணம் விளையாடி இருக்கு திமுகவுக்கு ஆதரவா இந்த தொகுதியில. அதனால அவ்வளவு கொடுத்துமே 3வது போயிட்டாங்க. ஸோ இப்போ பை எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் திமுக அவ்வளவு செலவு பண்ணாது அப்படின்றதுதான் மக்களுடைய கருத்தா இருக்கு. ஸோ அதனால அவங்க வந்து இந்த முறை ஒரு ஃபைட்டை கொடுக்க முடியாது அண்ட் அவங்க பெரிய அளவு செலவும் பண்ண மாட்டாங்க. அதனால எந்த அளவுக்கு அவங்க செலவு பண்ணி ஓட் ஷேரை புஷ் பண்ணாங்களோ அந்த ஓட் ஷேர் டவுன் ஆகும். அது எங்க போகணுமோ அங்க இப்போ ஸ்பிளிட் ஆகி போகுது. அது தாவேகாவுக்கும் அதே மாதிரி அதிமுகவுக்கும் போகுது. ஒருவேளை இந்த மணி கலாச்சாரம் இல்லாம இருந்திருந்தா தாவேகா இந்த தொகுதியில வெற்றி பெற்று இருக்கும் 2026. இப்போ அந்த களமானது அப்படியே மாறி இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். தாவேகாவை பொறுத்த வரைக்கும் கரூர் சட்டமன்ற தொகுதி எமோஷனலா அவங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆன தொகுதி. இந்த தொகுதியில அவங்க தோல்வி அடைவாங்க அப்படின்றது எதிர்பார்க்கப்படாத ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. ஏன்னா எங்களுக்கெல்லாம் பெரிய ஷாக். தாவேகா ஒரு 50% வாக்குகள் வரைக்கும் இந்த தொகுதியில ஃபர்ஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட்லாம் லீட் பண்ண தொகுதி. ஆனா தேர்தல் முடிவுகள்ல 32% எடுத்து தோல்வி அடைஞ்சது நம்ப முடியாத ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. இருந்தாலும் மக்களோட தீர்ப்பை நம்ம ஏத்துக்கணும். அண்ட் பெரும்பாலான மக்கள் அங்க சொன்ன விஷயம் இதுதான், தாவேகா அங்க ஜெயிக்குதோ இல்லையோ ஆனா திமுக ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்றதுனால முன்னாள் அமைச்சர் அங்க கண்டெஸ்ட் பண்றதுனால அவரை நம்பி போலரைஸ் ஆயிட்டாங்க ஓட்டர்ஸ், அவ்வளவுதான், மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்றாங்க. சரி, ஓகே, மக்களோட தீர்ப்பை நம்ம ஏத்துக்கிட்டோம். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் தாவேகா இன்னைய தேதிக்கு 2% வாக்குகள் தான் வந்து கூடுதலா பெறுது. இருந்தாலும் இங்க தாவேகா வெற்றி பெறுவதற்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமா இருக்கு. கரூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது அதிமுகவுக்கு ரொம்ப பலமான தொகுதி. செந்தில் பாலாஜி அவர்களினுடைய வருகையை விட்டுருங்க, அதை விட்டுட்டு பாத்தீங்க அப்படின்னா அதிமுக பலமுறை வெற்றி பெற்ற தொகுதி. இருந்தாலும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில கண்டிப்பா ஒரு ஃபைட்டை கொடுக்கும். இப்ப அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவை விட்டு வர்றது ஒரு வகையில நீங்க பலவீனமா பார்த்தாலும் அதிமுகவுக்கு இது பலம். ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அதிமுகவில் இப்ப பெரும்பாலான அந்த முதற்கட்ட தலைவர்கள்லாம் தொடர்ந்து அவங்களே தான் போட்டிடுவாங்க அந்த தொகுதியில. அப்போ அங்க இருக்கிற தொண்டர்களுக்கோ இல்ல 3ஆம் கட்ட லீடர்ஸ்க்கோ வந்து வாய்ப்பே கிடைக்காது. இப்போ இவங்க எல்லாம் மாற்று கட்சிக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அவங்க கண்டெஸ்ட் பண்ணலாம், கட்சியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம். அதனால அதிமுகவுக்கு இது வந்து ஒரு பிளஸ் பாயிண்டா தான் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கு. மைனஸ் பாயிண்ட் என்னன்னா பெரிய பெரிய லீடர்ஸ் அந்த கட்சி இழக்கிறதுனால அமைப்பு பலம் கொஞ்சம் கொஞ்சமா பலவீனப்படும். மற்றபடி கேடர் பேஸ்ல எந்த சேஞ்சுமே வராது, அவங்க தொடர்ந்து முன்னோக்கி போயிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த கரூர் சட்டமன்ற தொகுதியினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம், தாவேகா அங்க வெற்றி பெறும். அதிமுக ஒரு கடும் போட்டியை கொடுக்குது. முதற்கட்ட சர்வேல 3வது இடத்துல திமுக, 4வது இடத்துல அதர்ஸ் இருக்காங்க. இதுதான் வந்து கள சூழ்நிலையா இருக்கு. அடுத்து திருச்சி மாநகராட்சியினுடைய கருத்து கணிப்பு முடிவுகளை ரொம்ப ஷார்ட்டா பார்த்துலாம். திருச்சி மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் 65 வார்டுகள் இருக்கு. இந்த 65 வார்டுகள்ல கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட வார்டுகள்ல கடந்த முறை திமுக கூட்டணி தான் வெற்றி பெற்றது. இந்த முறை வந்து கள சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தாவேகா தமிழக வெற்றி கழகம் 37 வார்டுகள்ல முன்னிலை வகிக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் 24 வார்டுகள்ல முன்னிலை வகிக்குது. அதிமுக 2 வார்டுகள்ல முன்னிலை வகிக்குது. இண்டிபெண்டன்ஸ் 2 வார்டுகள்ல முன்னிலை வகிக்கிறாங்க. மற்ற சிறிய கட்சிகள் எல்லாமே 0. இங்க ஓட்சாரை பொறுத்த வரைக்கும் தாவேகா 40% வாக்குகளை பெறுது, திமுக 36% வாக்குகளை பெறுது, ஏடிஎம்கே 14% வாக்குகளை பெறுது, அதர்ஸ் 10% வாக்குகளை பெறுறாங்க. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் இங்க புது கட்சியா வந்து 37 சீட்டுகளை வந்து கைப்பற்றுது, வார்டுகளை கைப்பற்றுது. இங்க திமுக கடந்த முறை வெற்றி பெற்ற அந்த வார்டுகளோட கம்பேர் பண்ணும்போது 35 வார்டுகளை இழக்குது. அதிமுக 1 வார்டை இழக்குது. அதர்ஸ் அண்ட் இண்டிபெண்டன்ஸ் 1 வார்டை இழக்கிறாங்க. 35 + 1 + 1 எவ்வளோ? 37. அது வந்து தாவேகாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓட்சாரை பொறுத்த வரைக்கும் தாவேகா புது கட்சியா வந்து திருச்சி மாநகராட்சியில 40% வாக்குகளை பெறுது. இங்க திமுக 14.05% வாக்குகளை இழக்குது. அதிமுக 4.4% வாக்குகளை இழக்குது. அதர்ஸ் இண்டிபெண்டன்ஸ் 21.1% வாக்குகளை இழக்கிறாங்க. இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த திருச்சி மாநகராட்சி தேர்தல் 2022 பொறுத்த வரைக்கும் பல இடங்கள்ல அதிமுக டெபாசிட் இழந்தது. ஒரு வார்டு, அந்த வார்டோட நம்பர் நான் மறந்துட்டேன், 1% தான் அதிமுக வாங்குச்சு. அது மிகப்பெரிய பின்னடைவு அந்த கட்சிக்கு.
இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இன்னொன்னு இண்டிபெண்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த உள்ளாட்சி தேர்தலில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதனாலதான் அவங்களுடைய ஓட் ஷேர் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுடைய கன்சாலிடேட்டட் ஓட் ஷேர் தான். இப்போ அதிமுக தனி கட்சியா சில இடங்கள்ல 1%, சில இடங்கள்ல 12, 20, 48 அப்படி வரும். ஆனா இண்டிபெண்டன்ஸ் நிறைய இடங்கள்ல 10, 15, 30 இப்படிலாம் வந்திருக்காங்க. சில இடங்கள்ல வெற்றியும் பெறுவாங்க. அதனால அவங்களுடைய ஓட் ஷேர் பெரிய அளவுக்கு இந்த முறை அது தாவேக்காவுக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. ஏன்னா ஓட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றம், ரெண்டு கட்சிகளினுடைய எதிர்ப்பு, திமுக அதிமுக எதிர்ப்பு தான் இண்டிபெண்டன்ஸ் வந்து பெரிய அளவுக்கு வந்து அறுவடை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அது வந்து எல்லாமே ரிவர்ஸ் ஆகுது. அது தாவேக்கா அப்படின்ற ஒரு புது கட்சி வரும்போது அந்த கட்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ திருச்சி மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா கம்ஃபர்டபுள் லீட் எடுக்கல, ஒரு கடும் போட்டியில தான் லீட் எடுக்குது. இங்க திமுக ஸ்டில் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அவங்களும் ஒரு குறிப்பிடத்தகுந்த அளவு வாக்கு சதவீதத்தை வச்சிருக்காங்க. 36%, வெறும் 4%ல தான் தாவேக்கா லீட்ல இருக்கு. ஸோ இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல தாவேக்கா வெற்றி பெற்றது. நீங்க திருச்சி கிழக்கு எடுத்துக்கிட்டாலும், திருவெரும்பூர் எடுத்துக்கிட்டாலும், முசிறி எடுத்துக்கிட்டாலும், இங்க எல்லாமே தாவேக்கா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஆனா மாநகராட்சின்னு வரும்போது திமுகவுக்கான அந்த ஹோல்டு ஸ்டில் இருக்கு. நான் மறுபடியும் சொல்றது ஒண்ணுதான், சீஃப் மினிஸ்டர் ஃபேஸ் அப்படின்றதுனாலதான் அவருக்கான ஓட்டா அது விழுந்துருச்சு அசம்பிளியில. உள்ளாட்சி தேர்தலுக்கும் அது கன்வெர்ட் ஆகணும்னா கட்சி ஒர்க் பண்ணணும், கட்சி அமைப்பு பலத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி இல்லைன்னா அது நடக்காது. ஏன்னா மக்கள் அபிமானத்தின் அடிப்படையில, கேஸ்ட் அடிப்படையில, ரிலீஜியன் அடிப்படையில ஓட்டு போடுவாங்க உள்ளாட்சி தேர்தலில். அதை உடைக்கணும் அப்படின்னா அமைப்பு பலம் கட்சிக்கு தேவை. மக்களை சந்திக்கணும், மக்கள் குறைகளை பேசணும், மக்களுக்கான விஷயங்களை செய்யணும். அதை விட்டுட்டு தலைவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துடக்கூடாது. தலைவருக்கான ஃபேஸ் வேல்யூ எங்க இருக்குன்னா டாப் அர்பன் ஏரியாஸ்ல தான் இருக்கும். இப்போ சென்னை எடுத்துக்கலாம், கோயம்புத்தூர் எடுத்துக்கலாம், அங்கெல்லாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனா டெல்டா ஆல்ரெடி தாவேக்காவுக்கு சவாலான ஒரு பகுதி. திருச்சி சிட்டியை ஒட்டி வர தொகுதிகளில் தாவேக்கா வெற்றி பெற்றுடுச்சு. தலைவர் அவர்களினுடைய முகத்தை வச்சு, விஜய் அவர்களினுடைய முகத்தை வச்சு வெற்றி பெற்றுடுச்சு. ஆனா அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கவுன்சிலர் எலெக்ஷன்லயே அந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அது பின்னடைவை கொடுத்துரும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்தா தான் இருக்கு. அண்ட் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல நார்மலான ஒரு விஷயம்தான். இதை வந்து நீங்க அடிப்படையா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சாதாரண ஒரு அடிப்படை விஷயங்கள். எஸ்பெஷலி தமிழக வெற்றி கழகம் இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இந்த மாநகராட்சிகள் எல்லாம் வந்து ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணணும். நம்ம வந்து சென்னை கூட டஃப் ஆயிட்டுன்னு சொல்லிட்டோம். ஏன்னா அங்க திமுக 90 வார்டுகள்ல முன்னிலை வகிக்குது. இங்க நீங்க பாத்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட 24 வார்டுகள்ல ஏறி வராங்க. இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஆப்போசிஷன் தான் சொல்லணும். ஏன்னா இவ்வளவு வார்டுகள் எதிர்கட்சி வராது. இவங்க வராங்க அப்படின்னா ஒரு பெரிய முன்னிலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். 36% அப்படின்றது சாதாரண ஓட்டு இல்லை. கிட்டத்தட்ட எதிர்கட்சிகளினுடைய கன்சாலிடேஷனே அங்க வருது. நீங்க அதிமுகவையும் அதர்ஸையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா 24% இருக்கு. அதுல ஒரு 10% திமுகவுக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சுன்னா திமுக அந்த மாநகராட்சி பிடிச்சிரும். அதனால ரொம்பவே சவாலான ஒரு மாநகராட்சியா தான் இதை பாக்குறேன். அசம்பிளி வேற, பார்லிமெண்ட் வேற, உள்ளாட்சி தேர்தல் வேற. அதனால இது மூணுத்துக்கும், இந்த முக்கோணத்துக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. முக்கோணம் எப்படி வேணா மாறி வரும். அதனால நம்ம என்னைக்குமே ஓவர் கான்ஃபிடென்ட்டோட இருந்துடக்கூடாது. ஸோ திருச்சி மாநகராட்சியை நான் இழுபறி பட்டியலில் வைக்கிறேன். இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் தாவேக்காவுக்கு ஆதரவு இருக்கு. தாவேக்கா இன்னைய தேதிக்கு வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலை இருக்கு. ஆனா ஒரு 40 வார்டுகளை தாவேக்கா கடந்தாதான் உறுதியா தாவேக்கா இங்க வெற்றி பெறும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இன்னைய தேதிக்கு தாவேக்கா மெஜாரிட்டி மார்க்கை தாண்டி தான் வருது. ஆனா வெற்றி பெறுவதற்கான அந்த முகாந்திரம் வந்து இன்னும் ஒரு கிளியரா இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். 90% தாவேக்கா இங்க வெற்றி பெறும். 100% வெற்றி பெறுமா அப்படின்றத நம்ம செகண்ட் ரவுண்ட்ல தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு லைட் இழுபறி மாதிரி தான் இருக்கு. ஆனா தாவேக்காவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு. ஸோ கரூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா வெற்றி பெறுது. திருச்சி மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் இன்னைய தேதிக்கு தாவேக்கா அந்த மாநகராட்சியை கைப்பற்றுது. இப்படிதான் இந்த அரசியல் சூழ்நிலையானது போயிட்டு இருக்கு. இது போல இன்னொரு வீடியோல மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.